அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்லாஹு தாலாவுடைய கோபத்தையும் அதிருப்தியையும் பெற்றவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தடுக்க மாட்டான். அவர்களுக்கு உணவோ நீரோ தராமல் இருக்க மாட்டான். சூரியனுக்கு கட்டளையிட மாட்டான், நீ அவன் மீது ஒளியை வீசாதே என்று. சந்திரனுக்கு கட்டளையிட மாட்டான், நீ அவன் மீது குளிர்ச்சியும் சாந்தத்தையும் தராதே என்று. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை ஆளானவர்கள் தொழுகை விட்டவர்களாக இருப்பார்கள். சஸ்தா என்ற பெரிய பாக்கியத்தை இழந்தவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடம் சிலர் யார் ரசூலுல்லாஹ், எங்களுடைய தொழுகை அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நபிகளார் அவர்கள் கூறினாங்க, நீங்கள் எப்பொழுது ஃபஜர் தொழுது விட்டு லொஹருக்கு நின்று விட்டீர்களோ அப்பொழுது ஃபஜர் தொழுகை உங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று நபிகளார் அவர்கள் கூறினார்கள். செல்வம்ங்கிறது அல்லாஹு தாலா எல்லாருக்கும் கொடுப்பான், அல்லாவை நம்பினவர்களை நம்பாதவர்களை. ஆனால் அல்லாவுடைய திருப்தியை அடைந்தவர்கள்தான் சஸ்தா என்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். தொழுகையை விட்டால் மறுமையில் முதலாக நமக்கு விசாரணையே தொழுகைதான் முதலில் நம்மளுக்கு விசாரணையாகும். அப்படி விசாரணையாகும்போது நாம் தொழுகை விட்டவர்களாக இருந்தால் நாம் நம்ரூத், ஹாமான், ஃபிரோன் இவருடைய வரிசையில் நாம் நிற்போம். நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நாம் அந்த வரிசையில் நிற்க கொஞ்சமாவது நம்ம பிரியப்படுவோமா? இன்று நாம் தொழாதாலும் சரி தொழாவிட்டாலும் சரி மறுமை நாளில் அல்லாவின் முன்பு நம்மளை சஸ்தா செய்ய சொல்லுவாங்க. அப்போ யாருக்கு விருப்பம் இருக்காது? எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும் அல்லாவுக்கு சஸ்தா செய்வதற்காக. ஆனால் இவ்வுலகத்தில் நாம் தொழாமல் இருந்தால் நம்முடைய இடுப்பு எலும்பானது வளையவே வளையாது. அந்த சமயம் நாம் விருப்பப்பட்டாலும் நம்மால் சஸ்தா செய்யவே முடியாது. குரானிலே சில ஆயத்தில் அல்லாஹ் தாலா சில மனிதர்களை ஜஹன்னத்தில் தள்ளுவாங்களாமா. அப்படி தள்ளும்பொழுது மற்ற மனிதர்கள் அவர்களை பார்த்து கேட்பாங்களாமா, மா சலக்கும் ஃபீ சக்கர், நீங்கள் ஏன் இந்த ஜஹன்னத்தில் உங்களை தள்ளிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்களாமா. அப்படி கேட்டால் அவங்க காலுலம் நகு மினல் முசல்லீன், நாங்கள் இவ்வுலகத்தில் தொழாதவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சகோதர சகோதரியர்களே, நீங்கள் அனைவரும் தொழுகையை முறையாக தொழுங்கள். அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட விலங்குகள், பறவைகள் அனைத்தும் தஸ்பியை செய்கின்றன. மனிதர்கள் சிறந்த மனிதர்களாக அஷ்ரஃபுல் மஹ்லுகாத் என்ற படைப்பனமான நாம் காலை நேரத்தில் குரட்டை விட்டு தூங்கிட்டு கொண்டு இருக்கிறோம். என் சொந்தங்களே, இன்றே முடிவிடுங்கள். நாம் 5 வேளையும் முறையாக தொழுவோம், அல்லாவின் திருப்தியை பெறுவோம் என்று. ஆமீன்.